சீமான் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் ஏதாவது இருப்பாங்க இத்தனை வருஷத்துல. எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு போடுறது, எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கிறது. டெலகிராம் வருது, டெலகிராம் வந்து அம்மா இறந்துட்டாங்க, டெலகிராம் வந்தோடனே பார்க்குறோம், ஐயோ இப்போ இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாங்க. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான அந்த தேவை இங்கேருந்து வச்சு உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்களா? கருணாநிதியை சந்திக்கிறதுக்காக அப்போ ஜெயபிரகாஷ், இப்போ கனிமொழி, இன்னும் பல பெரிய ஆளுங்களை வச்சு நம்ம போய் அவங்கள போய் சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இப்போ கட்சி ஆரம்பித்து தொடர்ச்சியாக சில பேர் வந்து நீக்கப்படுறாங்க. அது வந்து கட்சிக்கு பெரிய இழப்பு தெரியலையா? எங்கள் இழப்பு, எங்களுக்கு பெரிய இழப்புன்னா, ஆனால் சீமான் அவர்கள் வந்து ரொம்ப கோபக்காரங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி அன்பு வச்சிருப்பாரு. நீங்கள் வந்து அன்பை மட்டுமே வெளிப்படுத்துறீங்க தவிர அந்த சீமானுடைய அந்த கோபமான அந்த ஒரு பக்கத்தை வெளிப்படுத்த பண்ணுறீங்க. நம்ம போனோம்னா திரும்பி வரும்போது பேச முடியாது. அதான் இப்போ விட்டுட்டு போயிட்டோமா அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி பேச மாட்டாப்புல. நல்லாயிருக்கு. காரைக்குடி தொகுதி நிலவரம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அது ஒர்க் பண்ணி ரிசல்ட் வந்ததுனால தெரியும். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த தேர்தல் வந்து புதியதாக மாற்றுன்னு சொல்லிக்கிட்டு, அதாவது மாற்று என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு தாவக கட்சி வந்து போட்டிடுறாங்க. விஜய் வந்திருக்கு அவங்க களத்துக்கு. அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? திராவிட மாடல் இனிமேல் இருக்காது. சீமானுக்கு அரசியல் வந்து சீமானுக்கு பின் சீமானுக்கு முன் தான், அப்படி தான் இருக்கும். யாருக்குமே தெரியாத தகவலை 45 வருஷமாக நீங்கள் கூட பயணித்த நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இப்போ இந்த கவலை மூலமாக அவரை பற்றி நீங்கள் வந்து மக்களுக்கு இவ்வளோ விஷயம் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னு இதை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எதை சொல்ல வரீங்க? அவரை வந்து தமிழக மக்கள் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத இதையே சொல்லி. சீமான் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் ஏதாவது இருப்பாங்க இத்தனை வருஷத்துல. எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குறான். இங்கே வர்றான், தென்னகத்துக்கு வரும்போதும் திணறான். நல்ல விஷயங்கள்னா, இப்போ நாங்கள் 214 இருந்தோம்ல, 216 நாங்கள் ஒரு சூளைமேடு பெரியார் பகுதியில் இருந்தோம்ல, ஒரு 8 ரூம் இருந்தது நாங்கள் இருந்தோம்னு சொன்னோம்ல. அங்கே வந்து எல்லா ரூம்லேயும் வந்து பெரும்பாலும் நாங்கள் வெளியிலேருந்து வந்த பசங்க தானே, ஹோட்டலில் விரும்ப மாட்டாங்க, எல்லாருமே சமைப்பாங்க. நம்ம ரூமில் சமையல் எப்படின்னா, காலையிலலாம் டிஃபன் கிடையாது. நான் மட்டும் இங்கிட்டாவது சாப்பிட்டுக்குவேன். பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்கும், அங்கே போய் சாப்பிட்டுக்குவேன். இல்லைன்னா இல்லை சார், நான் சாப்பிடாம அப்படி இருந்ததே இல்லை. அந்த ரூமில் சமையல் ஆரம்பிக்கும். என்ன தெரியுமா சமையல்? நாங்கள் இருந்தது 2 பேர் தான், நான் சீமான் தான். இன்னொருத்தர் ஐயாயிரத்தொன்னு ஒருத்தர் இருந்தார். ஆனால் 2 பேர் தான் இருந்தாங்க. சமையல் எப்படின்னா, 1.5 கிலோ அரிசி, 1/2 கிலோ பருப்பு, 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி, ஒரு சாம்பார், ஒரு சாப்பாடு. எத்தனை பேர் இப்போ வந்து சீமான் பார்க்க அப்போ சினிமாவில் தானே இருக்கோம். அங்கேருந்து பசங்க வர்றாங்கன்னா இப்போ 1 கிலோவுக்கு 8 பேர் சாப்பிட்லாம்ல, சும்மா ஒரு மீடியமாக சாப்பிட்டா அப்போ கிட்டத்தட்ட 12 பேர் சாப்பிட்லாம். அந்த 12 பேர் சாப்பாடு, 12 பேர் இருந்தாலும் சாப்பிடுவோம், 6 பேர் இருந்தாலும் அந்த சாப்பாடு சாப்பிட்ருவோம். மிச்சம்னா ஒன்றுமே இருக்காது. அங்கே வர்றவங்க யாராவது சீமான் ரூமுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கவங்க, ஏதாவது சினிமா ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே சீமான் ரூமுக்கு மத்தியானம் சாப்பிட்லாம் அப்படின்னு நம்பிக்கையோடு வருவாங்க. அது ஆரம்ப காலகட்டத்தில். அதுக்கு பின்னால் இங்கே வந்த பின்னால் ஒரு நாள் கூட நம்ம வீட்டில் சமைக்காமல் இருந்ததே இல்லை. எத்தனை பேர் வந்தாலும் எப்போவுமே உப்பு கறி எல்லாம் நல்ல சாப்பாடாக சாப்பிடலாம்னா சீமாட்டுக்கு போகலாம் அப்படின்னு வர்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு. முத்துக்குமார்லாம், நான் முத்துக்குமார்லாம் நம்ம வீட்டுக்கு வந்த அதை டியூனை எடுத்துக்கிட்டு வந்துடுவாப்புல. நம்ம ரூமில் தனியாக அதுன்னுட்டு அவனே சில நேரத்தில் கறியெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி சமைக்க சொல்லி நம்ம வீட்டில் தான் அவன் ட்ரெயின் ஆனான். சிம்மான் தான் லிரிக்கெலாம் சில விஷயங்கள்லாம் கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாப்புல, கேட்பாப்புல ரொம்ப. ஆனால் கேட்டு பண்ணுவான். அறிவுமதி என்னென்ன வந்து டே இந்த டியூன் இருக்குது எழுதி கொடுப்பா அப்படிம்பாரு. அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் அவனுக்கு நேரம் இல்லை தவிர மற்றபடி இது பண்ணுவாப்புல. நல்ல விஷயம்னா என்ன தெரியுமா? எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு போடுறது, எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கிறது, யாரு கூடயும் பகிச்சுக்கிறதே கிடையாது. கோவப்படுறதே கோபம் சொல்லுவாங்க, ஆனால் அந்த கோபம் வந்து அப்படியான கோபம் இல்லை. யாரையும் பகைச்சிக்கிட்டு வர்ற கோபம் இல்லை. அந்த நேரத்துக்கான சம்பவங்களுக்காக வர்ற கோபம் தான். கெட்ட பழக்கம் அப்படின்னா என்ன துரோகம் பண்ணாலும் மன்னிக்கிறது. எவ்வளோ துரோகம் மன்னிச்சிடுவாரு. என்ன துரோகம் பண்ணாலும் மன்னிப்பார். எப்படின்னா, இந்த தவசி படத்தில் உள்ள பொருள்களுக்கு வாட்ச், எல்லாருக்கும் வாட்ச் இருந்துச்சு, நம்ம பசங்க தான் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அந்த வாட்ச்சு, ரூமில் இருந்த காசு இது எல்லாத்தையும் நியூ இயர் அன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. மறுபடியும் அடுத்த நாள் வர வச்சு சரின்னு ஏற்றுக்கிட்டாப்புல. அதை விட இன்னும் அதுக்கு முன்னால் ஒரு தப்பு பண்ணார். எப்படி பண்ணார்னா, ஒரு டெலகிராம் வருது அவருக்கு, அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டெலகிராம் வருது. வந்த உடனே சொல்கிறார், மாவனே சித்தப்பான்னு சொல்லுவாப்புல அவரை, மாவனே
ஆர்டர்ட்டெல்லாம் அதான் சொல்லல, யாரையுமே எல்லாரையுமே ஏதாவது ஒரு உறவு முறை சொல்லி பேசுவாப்புல. மேக்கப் மேன் சொன்னல மணின்னு, மச்சம் மாப்பிள்ள அப்படி தான் கூப்பிடுவாப்புல. சரி. டெலகிராம் வந்து அவருக்கு வந்து ஒரு நம்ம கூட இருந்தவருக்கு டெலகிராம் வருது. டெலகிராம் வந்து அம்மா இறந்துட்டான்னு டெலகிராம் வந்தோடனே பார்க்குறோம். ஐயோ இப்போ இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாங்க, நான் போகணும், ஊருக்கு போகணுன்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே சரி சரி ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு. இல்லை நான் போய் தான் அடக்கம் பண்ண செலவு இருக்குது அப்படி இப்படின்னு ஒரு 5 பவுன் செயின் போட்டிருந்தாப்புல. அப்போ தான் அந்த என்ன படம்னா இனிய விலையோ ஏதோ படம் முடிச்சிருந்தோம், காசு இருந்துச்சு கொஞ்சம் வச்சுருந்தோம். செயினை கழட்டி கொடுத்துட்டாப்புல. போய் அடை வச்சுட்டு முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சரின்னு புறப்பட்டு போயிட்டாப்புல. அப்புறமா தான் தெரியுது அவங்க அம்மா இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இது இந்த டெலகிராம் வந்து ஊர்லேருந்து வரல, இங்கே லோக்கல்லேருந்து இந்த டெலகிராம் யாரையோ சொல்லி அடிக்க வச்சுருக்காப்புல. ஓ, இப்பெல்லாம் ஏமாத்திருக்காங்க. ஏமாற்றிட்டாங்க. அது இருக்கட்டும், திரும்ப முடிச்சுட்டு வர்றாரு, இங்கே வராரு, அதே ரூமில் வந்து மறுபடியும் இருக்கிறார். தெரிஞ்சும் சரி அப்படின்னு விடுறாரு. யார் விடுவா, நீங்கள் விடுவீல? கெட்ட வழக்கம்னா அந்த மாதிரி கெட்ட பழக்கம்னா அதை என்ன த்ரோ பண்ணாலும் சரி, என்ன அவருக்கு இது பண்ண பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. சரி குறைச்சி போனாலும் மன்னிக்கணும். அவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, நம்மளை வந்து நம்ம பண்ணுற விட்டு கொடுக்குற மனப்பான்மையை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அதே தப்பு பண்ணுறான்னா அது அவன் வந்து புரியலை, நம்மளை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அவன் எப்போ புரிவான்னு தெரியாது. அது அவன் இயல்பு, அவன் பண்ணிட்டு போகிறான், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ சீமான் இப்போ கட்சி ஆரம்பிக்கிறக்கான அந்த தேவை இங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்களா? இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்கணும், நம்ம வந்து அரசியலில் போயிட்டு பெரிய ஆள் ஆகணும் சொல்லியிருக்காங்களா? அதுக்கான தேவை இங்கேருந்து வந்துச்சு, நோக்கம் என்ன? கட்சியை ஆரம்பிப்போம், கட்சியில் போவோம் அப்படிங்கிறதுலாம் எப்போவுமே அவருடைய சிந்தனையிலே இல்லை. 1% கூட இருந்திருக்குமான்னா இல்லை. ஆனால் அவருக்கு வந்து சினிமா தான் முழுக்க முழுக்க. நம்ம ஆரம்பிக்கும் அங்கேருந்து வரும்போது, சென்னைக்கு வரும்போது சினிமாவுக்கு தான் வந்தோம். அவருடைய முழு சிந்தனையும் அதை தாண்டி எங்கேயுமே போகலை, அதுக்குள்ளே தான் இருந்துச்சு. ஆனால் கட்சி நம்ம வந்து 2009 ஈழப்போர் முடிவுக்கு வரும்போது, தலைவர் பார்த்துட்டு வந்த பின்னால் ஈழப்போர் முடிவுக்கு வரும்போது, அந்த உச்சக்கட்ட போர் நடக்கும்போது பல இடங்களில் நம்ம வந்து சில விஷயங்களுக்காக போய் கேட்குறோம். கருணாநிதியை சந்திக்கிறதுக்காக. அப்போ ஜெயத் பாஸ்பார், இப்போ கனிமொழி, இன்னும் பல பெரிய ஆளுங்களை வச்சு நம்ம போய் அவங்கள போய் சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அப்போ சந்திக்கவே முடியல. சரி சந்திக்கவே முடியல. அவங்களே இந்த இதை நிறுத்திடுவாங்களான்னு பார்த்தா எவ்வளவோ காலம் கடந்தும் அவங்களால அதை தடுத்து நிறுத்துக்க சிறு முயற்சி கூட பண்ணலை. சும்மா பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் போர் முடிஞ்சிருச்சு, உண்ணாவிரதம் நானும் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டு இருந்தால் தவிர இந்த மக்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கல, வழங்கலை. அப்போ நமக்கு வந்து வேறு வழி இல்லை. ஏன் இப்போ வந்து அப்படிலாம் இருக்குது அப்படின்னு தேடி பார்க்கும்போது தான் தெரியுது, அது நமக்கான அரசியல் இல்லை, நமக்கான ஆளும் இல்லை. சரி, நான் அப்போ நமக்கு தான் நம்மளே கட்சி ஆரம்பிச்சிடுவோம். மணிவன் அப்போ தான் அதை சொல்கிறார். சரி நம்மளே கட்சி ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு இயக்கமாக தான் மணிவன் அப்பா வீட்டில் தான் இயக்கமாக ஆரம்பிக்கிறோம் ஃபஸ்ட்டு. பேர் என்ன வைக்கலான்னு பேசும்போது தான் நம்ம ஆதித்தனார் வந்து ஏற்கனவே வச்சு நடத்தியிருக்காரு நாம் தமிழர் கட்சி, அதையே நம்ம துவங்குவோம் அப்படின்னு இயக்கமாக ஆரம்பிக்கிறோம். மணிவன் அப்பா வீட்டில் துவங்கப்பட்டது தான் கட்சி. அப்புறம் 2010 வந்து அது மதுரையில் மே 18 அன்னைக்கு பேரறிவிப்பு பண்ணோம் கட்சியாக. அந்த கட்சி அப்போ தான் அங்கே கட்சி துவங்கப்பட்டது. இப்போ கட்சி ஆரம்பித்து தொடர்ச்சியாக சில பேர் வந்து நீக்கப்படுறாங்க. அது வந்து கட்சிக்கு பெரிய இழப்பு இல்லையா? அது நமக்கு ஒன்றும் பெரிய இழப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கட்சியிலேருந்து நீக்கப்படுறாங்க அப்படின்னாவே பல முறை யோசிச்சுருப்பாங்க. அவரை பற்றிய நிறைய அவருடைய செயல்பாடு திட்டங்கள் என்னென்ன இருக்குது, எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் நடத்தைகள் என்ன, செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத சர்வே பண்ணி தான் அவங்கள கட்சியிலேருந்து நீக்குவாங்க. ஒருத்தரை நீக்கிறது தான் உங்களுக்கு தெரியுது. அவர் நீக்கப்பட்டார்னா அந்த நீக்கப்பட்ட இடத்த நிரப்புறதுக்கு ஒரு 100 பேர் உள்ளே வருவான். இவர்னாலேயே தடுக்கப்பட்டு இருந்திருக்கோம், அந்த 100 பேரும் தடுக்கப்பட்டிருந்திருக்கும். அந்த உள்ளே வந்த 100 பேர் வெளியில் தெரியாது உங்களுக்கு. அந்த ஒருத்தர் நீக்கப்பட்டார்ல, அதை பற்றி தான் பேசிகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் எங்களுக்கு பெரிய இழப்பு இல்லை. எங்களுக்கு பெரிய இழப்புன்னா மணிவண்ணன் அப்பா பெரிய இழப்பு. அவர் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, பெரிய அறிவாளி. புத்தகம் வாசிக்கிறது அப்பா கிட்ட தான் கற்றுக்கிறணும். அவர் தான் நிறைய புத்தகங்களை வந்து சீமானுக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருப்பார்.
பொது உடைமை சிந்தனை உள்ளவர். அவர் மாதிரி ஒரு அறிவாளி நான் பார்த்ததே இல்லை. எல்லாருக்கும் எப்படி தெரியும்னா அவர் காமெடி நடிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் பயங்கரமான கிரியேட்டரு. அது கிரியேட்டராக நிறையா சக்ஸஸ் பண்ணியிருக்காரு, உலகமே தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய அறிவாளி அவர் இழப்பு எங்களுக்கு பெரிய இழப்பு. அப்புறம் சந்திரசேகரன், சாகுல் மாமா, அந்த கொரோனா டைமில் சாகுல் மாமா இறந்தது, அதுவும் பெரிய இழப்பு. அவர் எங்களோட ரொம்ப மிங்கிளாகி எல்லாம் பழகக்கூடிய குழந்தை மாதிரி. அவர் ஆளுதான் பெரிய உருவம், பயங்கரமான ஒரு இணக்கமாக பழகக்கூடியவர். அவர் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அவர் இழப்பு பெரிய இழப்பு. தடா சந்திரசேகரனை இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் இன்றைக்கி சட்ட ரீதியாக நிறைய விஷயங்களை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கோம். எங்களுக்கு சந்திரசேகரன் இருந்தாருன்னா எங்களுக்கு ஒரு சின்ன பயம் கூட இருக்காது. என்ன வேணாலும் பண்ணுங்க, பார்த்துக்கோங்க. ஈரோடுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் சீமானை, சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து அனுப்பி வைக்க போகிறேன். அங்கேருந்து பேசுகிறோம், ஆனால் இந்த மாதிரி ஈரோடுக்கு போகிறேன், இந்த மாதிரி பேச போகிறேன், நீங்கள் எது வேணாலும் பேசிட்டு வாடா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவருடைய இழப்பு எங்களுக்கு பெரிய இழப்பு. இந்த ஓட்டுநர் அன்புன்னு ஒரு தம்பி நம்ம கூட ஓட்டுநராக இருந்தான். அன்பு எப்படின்னா அவனை நம்பி எது வேணாலும் செய்யலாம். நம்மளை ரொம்ப நம்பிக்கையானாலே என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் நடந்துக்கலாம், எதை வேணாலும் கொடுத்துட்டு போகலாம். அப்படியே இருக்கும். நீங்கள் கொடுத்துட்டு போறீங்க, இதை வச்சுக்கப்பா, நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி அவன் ஒரு பெரிய இழப்பு. இதெல்லாம் தான் இழப்பை தவிர கட்சியிலேருந்து போனவங்கெல்லாம் நமக்கு பெரிய இழப்பு இல்லை. ஒருத்தர் போனால் 1000 பேர் வருவாங்க கட்சிக்குள்ள. இல்லை, வந்திருக்காங்க. அவர் தடுத்து வச்சுருந்துருப்பார். இவர் 100 பேரை வராமல் கட்டி காப்பாற்றி வச்சுருந்துருப்பார். கட்சிக்குள்ளே வர விடாமல் தடுத்து வச்சுருப்பார். ஒரு போனான்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாருமே உள்ளே வந்துடுவாங்க. இல்லை, ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, சீமான் நான் தான் இருக்கணும், எனக்கு மேலே யாரும் வளர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, உங்கள்கிட்ட அப்படியே ஏதாவது அவருடைய இது மாதிரி பிரதிபலிச்சிருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி நான் தான் இருக்குன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருப்பாங்களா? அவர் அது ஏன் சொல்கிறார்? அவர் வளர்க்குறது தானே அவருடைய நோக்கமே. அவர் யாரையும் நம்மளை மீறி வளர்ந்துருவார். அதெல்லாம் யாருக்கு தெரியுமா வரும்? ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா, எவன் ஒருத்தனுக்கு தன்னம்பிக்கை இல்லையோ அவனுக்கு தான் தன்னை விட எவனாவது ஒருத்தன் வளர்ந்துருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும். சீமானுக்கிட்ட அது 1% கூட கிடையாது. ரொம்ப கான்ஃபிடென்ட்னாலே நீங்கள் அவரை தன்னம்பிக்கை பற்றி சொல்லணும்னா, அவங்க வீட்டில் லைப்ரரி இருக்குது வீட்டுக்குள்ளே. குறைஞ்சது ஒரு 10,000 புத்தகமாவது இருக்கும். அந்த 10,000 புக்கும் சரி, 10,000 புக்கு எல்லாருமே லைப்ரரி வச்சுருப்பாங்க, வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. புக்கு ஸ்டால் ஃபுல்லாக நிறச்சி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வச்சுருப்பாங்கன்னா படிச்சிருப்பாங்களான்னு கேட்டால் யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க பெரும்பாலும். இந்த 10,000 புக்கில் உள்ளேருந்து ஒரு புத்தகத்தை உருவி இந்த புத்தகத்தில் 8வது பக்கத்தில் இந்த தலைப்பை பற்றி கேட்டுன்னா பேசுவார். அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பேசக்கூடிய ஆளுமை சீமான்ட்ட இருக்குது. இன்றைக்கி இருக்கிற கட்சி அரசியல் தலைவர்களில் சீமானில் கிட்ட நிற்கிற கூட ஒரு ஆள் கூட கிடையாது. அதான் ஒரு மேடையில் ஒரு 2 மணி நேரம் பேசினாலும் ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம்லாம் பேசுவார்ல. ஆங்கிலம் கலவாக பேசுகிறது ஒரு பெரிய தனித்துவம் தான். அதை தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக ஒரு கூட்டத்துக்கு போயிருக்காரோ அதை தாண்டிய விஷயத்த பேச மாட்டார். ஒரு ஸ்கூலு, ஒரு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்கூலுக்குள்ளே போகிறாருன்னா அந்த குழந்தைகளுக்கான சம்மந்தப்பட்ட பேச்சு தான் பேசுவார். இவருக்கு தெரியும், உலக அரசியல் தெரியுங்கிறதுக்காக அங்கே போய் பேச மாட்டார். அந்த மாதிரி எந்த கூட்டத்தில் போய் நீங்கள் பேசினாலும் அந்த கூட்டத்துக்கான பேச்சை தவிர்த்து வேறு எங்கேயும் போய்ட்டு அதில் முடிஞ்சால் நம்ம கட்சி கொஞ்சம் நம்ம தமிழ் தேசியத்தை பற்றி கொஞ்சம் பேசுவாரே தவிர மற்றபடி அந்த கூட்டத்துடைய டாபிக் தாண்டி வெளியே போக மாட்டோம். இப்போ திரையில் என்ன இருக்குது, திரையை பற்றின செய்திகள், அது பள்ளிக்கூடங்களை பற்றியான கல்வி பற்றியான செய்திகள் அந்த மாதிரி சொல்லுவீங்க. அதை தான் சொல்கிறேன். பொதுவாக அவர் பேசினாருன்னா இப்போ எங்கே போனாலும் அது நாட் ஒன்லி கல்வி கூடம் பள்ளிக்கூடமும் இல்லை, திரைன்னு இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் சரி இலக்கியம்னா அங்கே இலக்கியம் பேசுவாப்புல. வேறு எந்த டாபிக்னா அந்த டாபிக் அதை தான் சொல்ல வரேன் நான். ஒரு டாபிக்னா அந்த டாப்பிக்கை தாண்டி வேறு எந்த பேச்சுமே பேசுகிறதே இல்லை. நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். மற்றவங்களாம் அப்படி கிடையாது. பார்த்துருக்கீங்களா? பெரிய ஒரு விஷயத்துக்கு போயிருப்பாங்க, சம்மந்தமில்லாத இடமா இருக்கும், சம்மந்தமில்லாத விஷயத்தை இவர் அறிவாளிங்கிறதுக்காக அங்கே கொண்டு திணிச்சிக்கிட்டு இருப்பார். நீங்கள் எம்எஸ்சி படிச்சிருக்கலாம், எல்கேஜிக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி கிளாஸ் எடுக்கணுமோ அதுதானே எடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் நீங்கள் எம்ஏ படிச்சுங்கிறக்காக அதை கொண்டு அதை அவங்க நீங்கள் படித்ததுக்கப்புறம் அங்கே போய் திணிக்க முடியாத.
அதெல்லாம் அவருக்கு சரியாக இருப்பார். இப்போ நீங்கள் இத்தனை வருஷமாக கூட இருக்கீங்க, கிட்டத்தட்ட 45 வருஷமா 46 வருஷம் அப்படி சொல்லலாம். அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ரொம்ப கோவக்காரங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி அன்பு வச்சிருப்பாரு. நீங்கள் வந்து அன்பை மட்டுமே வெளிப்படுத்துறீங்க தவிர அண்ணன் சீமானுடைய அந்த கோபமான அந்த ஒரு பக்கத்தை வெளிப்படுத்த மாட்டீங்க. இப்போ நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் இருந்து உங்கள் மேலே கோவப்பட்டிருப்பாங்க, உங்கள் ரெண்டு பேருக்கு ஏதாவது சில சண்டைகள் ஏற்பட்டுருக்கோம். அதை பற்றி அதெல்லாம் நிறைய நடந்திருக்கும். இந்த எதுக்காக கோவப்படாது உங்கள்கிட்ட? கூட இருக்கும்போது சண்டை வந்துடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ரயில் பயணியவோ போனோம்னா அன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம இருக்க போகிறோம். அன்றைக்கி ஒரு நாள் நம்ம வந்து என்ன நடந்தாலும் சரியாக போயிடுவோம். சண்டை வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. கூட வாழ்க்கை பூரா கூட இருக்கிற மாதிரி இருந்தால் ஏதாவது வந்து முரண் வந்து தான் ஆகும். வராமலாம் இருக்கவே இருக்காது. முரண் வந்தால் அப்படியே பேசாமல் இருக்கிறது. இப்போ நான் வந்து அவருக்கு என்ன பிடிக்காதுன்னா அவர் கூடவே இருக்கணும். இப்போ நம்ம ஊர்லேருந்து வெளிநாடுகளுக்கு ஆள் போவாங்கல்ல. இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம்னா வெளிநாடு மலேசியா போகிறோம், சிங்கப்பூர், எனக்கு இப்போ இந்த ரயில் இதுக்கு வந்து டாலர் எடுத்து கொடுங்க, ஏர்போர்ட் வர வந்து ஏற்றி விட்ருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம போனோம்னா திரும்பி வரும்போது பேச மாட்டார். அதான் இப்போ விட்டுட்டு போயிட்டோமா அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி பேச மாட்டாப்புல. மற்றபடி பெருசாலாம் எங்களுக்குள்ளே சண்டை வராது. சண்டை வந்தாலும் அது அப்போவே சரியாயிடும். ஆமாம். சும்மா நட்புக்குள்ள அன்பு கோவமாக தான் இருக்குது. அது வரதான் செய்யும், வராமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறேன். இதுக்கு உதாரணமாக இப்போ சரி அதை நம்ம நீங்கள் சொல்கிறீங்க சண்டை வராதா வருமா வராதான்னு. நம்ம மேலே வந்து ரொம்ப அபரிதமான பாசம்லாம் இருக்கும். அது நிறைய இடங்களில் வெளிப்படுத்தியிருக்காப்புல. இப்போ முதல்ல எங்கள் ப்ரொடியூசர், இப்போ இது அளவு மியூஸ் ப்ரொடியூசர் வந்து படம் கொடுக்குறாரு. நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே, பேசுங்களும் மேலும் ஒரு படம் பண்ணோம்னு சொன்னேன்ல. அந்த படம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காப்புல. ஷூட்டிங் டைமு, ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. அலுவலகத்தில் வந்து அவங்க நண்பர் ஒருத்தர் கூடவே இருப்பார். யாருடைய தயாரிப்பாளருடைய நண்பர் ஒருத்தர் அங்கே இருக்கார். அவர் வந்து எப்படின்னா கொஞ்சம் நக்கலாக இந்த அசிஸ்டண்ட் இருக்க பசங்களெல்லாம் கிண்டல் பண்ணுறது, ஒரு மாதிரி நக்கல் பண்ணுறது, தேவையில்லாத பேசுகிறது, அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாப்புல. நானும் கூட தான் இருப்பேன். ஆனால் நமக்கு டைரெக்டாக வராது எந்த மேட்டருமே. அடுத்தவனை தான் அப்படியே கிண்டல் பண்ணுறது, கிண்டல் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறது, அது இரிட்டேஷனாக இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் ப்ரொடியூசருடைய ஃப்ரெண்டுங்கிறதுனால யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சரி. ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கு பின்னால் இருந்துட்டு போய் ஏதோ உட்காந்துட்டு போலாக்கு என்னைய பொண்ணுரங்கன்னு கூப்பிட்டாப்புல. என்னை தான் கூப்பிட்றான்னு தெரியும், நான் திரும்பியே பார்க்கல. அவங்களும் ஒரு கர்ச்சி போட்டிருப்பா, கர்ச்சி டர்க்கி டவலு. அதை எடுத்து நான் பொண்ணுரங்க நான் சொல்கிற கூப்பிட்றேன் காது கேட்கலையா அப்படின்னாப்புல. திரும்பி எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு அசிங்கமாக திட்டி கழுத்தில் கையை வச்சு சவத்தில் வந்து சாத்தி, சரி பொண்ணுரங்கம் என்ன பொண்ணுரங்கம், என் பேர் ரவின்னு தெரியாத உனக்கு அப்படின்னு கழுத்தை பிடிச்சி சண்டையை போட்டேன். சரி. அது முடிஞ்சிச்சு. அப்படியே ஆஃப் ஆகிட்டாப்புல. அது முடிஞ்சிடுச்சு, போயிட்டோம். எல்லோரும் அந்த பசங்க இருக்காங்கல்ல வந்து நைஸாக வந்து கை கொடுக்குறாங்க. சரிதான் நீ ரவி, நீ செஞ்சது சரிதான் அப்படின்ற மாதிரி ஒரு கை கொடுக்குறாங்க. ஆனால் டோட்டலாக வந்து யூனிட்டில் பிரச்சனை ஆயிடுச்சு, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுங்கிறது ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்த நாள் சீமானை கூப்பிட்டு விட்டாப்புல. அப்போ சைக்கிளில் தான் நான் தான் கூட்டி போகிறேன். பார்சல் காம்ப்ளெக்ஸில் ஜெமினி பார்சல் காம்ப்ளெக்ஸில் ஆஃபீஸு. அவன் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே போனோன்னே நீ அந்த ஹாலில் இருக்க வச்சுட்டு உள்ளே போய் பேச போயிட்டான். அவன் உள்ளே போனோன்னே ஏன் ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டை தெரியாதா, அவரை போய் நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி சட்டையை பிடிச்சி அடிக்க வந்து இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார் அவளை. அப்போ சீமான் சொல்லியிருக்காப்புல, நான் உங்களுக்கு, நீங்கள் எனக்கு படம் கொடுத்துருக்கீங்க, நான் உங்களுக்கு படம் பண்ணுறேன். அவர் என்னென்னு பண்ணுறாரு உங்களுக்கே தெரியும். அவ்வளோ இரிட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நான் நீங்கள் படம் கொடுத்ததுக்காக, நான் டைரக்டருங்கிறதுக்காக நான் வந்து அதை எவ்வளவு கொடுமையாக இருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். எங்கள் அண்ணனுக்கு தாங்கணும்னு அவசியம் இல்லை. அதை நான் சொல்லவும் மாட்டேன். அவர் ஏன் இப்படி பண்ணியேன்னு நான் கேட்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து நீ வேணா போகும் சொல்லி கூட்டி விட்டாப்புல. இதில் என்னென்னா முதல் படம் நம்மளுக்கு கொடுத்துருக்கார ப்ரொடியூசர், அவருக்கு தானே சப்போர்ட் பண்ணியிருக்கான். நியாயமாக பார்த்தா முதல்ல அந்த வாய்ப்புங்கிறது யாருக்கு கிடைக்கும்? அவர் தயாரிப்பாளர் பணத்தை போட்டு, எவ்வளோ பணத்தை போட்டு எந்த நம்பிக்கையும் இல்லாமல் மேலே ஒரு நம்பிக்கையில் தான் படம் பண்ணிட்டாரு. ஆனால் அவர்கிட்டயே நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். இப்போவும் 10 பேர் சாப்பிட்டாலும் அண்ணனுக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு ஒரு வார்த்தையாவது சொல்லாமல் சாப்பிட மாட்டாப்புல. அவ்வளோ அந்த மாதிரி நம்ம கூட இதாக இருப்பார். இப்போ நீங்கள் வந்து அண்ணன் சீமான் அவர் வந்து காரைக்குடியில் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ சமீப காலமாக ஒரு 2 வருஷமாக நான் பார்த்துருக்கேன் உங்களை. 2 வருஷமாகவே முன்னாடியே காரைக்குடியில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, பார்த்துட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி சென்னையில் இருந்தீங்க.
இப்போ உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இது மாதிரி காரை இல்லை அது என்ன சம்மந்தம் இதுன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் என்னை அலுவலகத்தில் இருக்கும்போது கூப்பிட்டாப்புல. அலுவலகத்துக்கு இருக்கும்போது கூப்பிட்டு விடலை. நாங்கள் கிராஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ணா இங்கே வாங்க அப்படின்னாப்புல. போனேன். என்னென்ன உட்காந்தேன். நீ காரைக்குடி போய் அம்மாலாம் அங்கே தான், அக்காலாம் அங்கே தானே இருக்காங்க, நீ காரைக்குடி போய் அப்படின்னாப்புல. இல்லைம்மா நான் என்னத்துக்கு காரைக்குடி, எனக்கு அப்போ ஒன்றுமே காரைக்குடி போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் 85லேருந்து இங்கே இருக்கேன் கூட, இத்தனை வருஷமாக நான் இங்கே இருக்கிறேன். சென்னையில் தான் இருக்கீங்க? ஆமாம் சென்னையில் இருக்கேன். இப்போ திடீர்னு போய் காரைக்குடி போகணும், என்னப்பா நீ சொல்கிறேன், ஒன்று புரியல எனக்கு, நீ போ நான் சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை நான் போகலேன்னு சொல்கிறேன். அப்போ இந்த ரமேஷ், நம்ம மருத்துவர் ரமேஷை கூப்பிட்டு அண்ணனுக்கு ஒரு டிக்கெட்டு போடுங்க அப்படின்னு காசை கொடுத்து டிக்கெட்டை போட்டு அன்றைக்கி நைட்டே நான் அனுப்பிச்சிட்டாப்ல. உடனே அன்றைக்கி நைட்டே அனுப்பிச்சிட்டாப்ல. சரி நம்ம காரைக்குடி இப்போ வந்து எம்பி எலெக்ஷன் வருது, சரி அதுக்கு தான் அனுப்பிட்டாப்ல உள்ள இருக்குது அப்படின்னு இங்கே தான் இருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு பார்த்தா அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் தெரியும், இப்போ ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னால் தான் எனக்கு தெரியும் காரைக்குடியில் சீமான் நிற்க போகிறாரு. அது வரலையும் என்கிட்ட சொல்லவே இல்லை. காரைக்குடியில் தான் நம்ம நிற்க போகிறோம்னே, நீங்கள் போய் கொஞ்சம் நாளைக்கு பாருங்கள் அப்படிலாம் எதுவுமே என்கிட்ட சொல்லலை. நீங்கள் போங்க காரைக்குடி போங்க அப்படின்னு சொன்னாரே தவிர, நம்ம வந்து இப்போ தான் ரொம்ப கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு தான் எனக்கு காரைக்குடியில் நிற்க போகிறாங்கிற, அதுக்காக தான் நம்மளை அனுப்பியிருக்காப்ல அப்படின்னு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். எல்லாமே திட்டமிட்டு யாரும் யாருக்கும் தெரிய முடியுது என்ன ஏதாவது எப்படி நடத்தணும் அப்படின்னு. கூட இருந்த எனக்கே தெரியல. இதுதான் கூட சொல்லுவாப்ல அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணுவோம்ல, அந்த இது கூட எனக்கு வரல. 45 வருஷமா கூட இருக்கக்கூடிய நண்பர்கிட்டே சொல்லாம அவர் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு, இது இப்படி செஞ்சா இப்படி போக, இப்போ நீங்கள் போனீங்கன்னா கலை நிலவரம் என்னங்கிறத சொல்லுவீங்க, அதை எப்படி எங்கே எப்படி திட்டமிடலாம் அப்படின்னு அதற்காக உங்களை அனுப்பிச்சிருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரி வந்தது தான் காரைக்குடி தொகுதிக்கு. இப்போ காரைக்குடி தொகுதியில் நான் இப்போ வந்து மாநில இதில் பொறுப்பில் வந்து நாம் தமிழர் கட்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்கேன். காரைக்குடி சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளராக இருக்கேன். நான் தான் பார்த்துக்கிறேன், இன்சார்ஜ் நான் தான் பார்த்துக்கிறேன். நல்லாயிருக்கு. காரைக்குடி தொகுதி நிலவரம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அது ஒர்க் பண்ணி ரிசல்ட் வந்து முன்னாடி தெரியும். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த தேர்தல் வந்து புதியதாக மாற்று சொல்லிக்கிட்டு, அதாவது மாற்று என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு தாவக கட்சி வந்து போட்டிடுறாங்க. விஜய் வந்திருக்காப்புல களத்துக்கு. அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? ஏன்னா இளைஞர்கள் வந்து பெருந்திரளாக அவங்க நிற்கிறாங்க, நம்ம போகட்டும், மறுக்க முடியாது. இப்போ இதை எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க? தாவக வந்து புதிய மாற்றம்னு என்ன சொல்ல வரீங்க? புதுசாக ஒன்று சொல்லுங்கள். கருப்பு சிவப்பு இருக்குங்களா? எல்லா இதுக்கு முன்னாடி இந்த எல்லா கட்சி கொடியிலுமே கருப்பு சிவப்பு இருக்கும். இப்போ அவங்க வந்து சிவப்பு மஞ்சள்னு மாற்றிருக்காங்கல்ல. நம்ம கட்சி கொடி கலரு. யானை வச்சுருக்காங்கல்ல, நீங்கள் புளி வச்சுருக்கீங்க, யானை வச்சுருக்காங்க, மாட்டு தானே. யானை வச்சுருந்தா பலமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர்கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி தொண்டர்களும் கிடையாது, இளைஞர் பட்டாளம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நல்லா கவனிங்க, விஜய்கிட்ட வந்து தொண்டர்கள் அதிகமாக இருக்காங்க. தொண்டர்கள் அதிகமாக இல்லை, ரசிகர்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்கு தொண்டர்கள்லாம் நீங்கள் சொல்லவே கூடாது. எந்த ஒரு % கூட அவங்க தொண்டர்கள் கிடையாது. ஃபுல்லாக ரசிகர்கள் கூட சொல்ல முடியாது, வெறியர்கள் தான் அவங்க கூட இருக்காங்க. இளைஞர்கள் ஃபுல்லாக அவங்க கூட இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு கட்சியில் இருக்கவங்க இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நம்புறீங்களா நீங்கள்? ஒரு கட்சியில் இப்போ நான் வந்து அஜித் ரசிகர்னா விஜயை பிடிக்காது. ஆமாம். இப்போ நீங்கள் விஜய் தான் இவ்வளோ ரசிகர்கள், தமிழ்நாடு முழுக்க விஜய் தான் ரசிகர்களாக இருக்கலான்னு கேட்டால் இல்லவே இல்லை. ரஜினிக்கு ரசிகர்கள் இருக்காங்கல்ல. ஆமாம். அஜித்துக்கு இருக்கார்ல, சூர்யாவுக்கு, சிம்புக்கு, அவ்வளோ பேர், எத்தனை நடிகர்கள், எல்லா டாப் நடிகளும் குறைஞ்சது ஒரு 10 பேர் இருக்காங்க. த்ரிஷா கூட ரசிகர் இருக்காங்க. அதை விடுங்க, ஹீரோவை தான் நான் பேசுகிறேன். த்ரிஷா ரசிகர்கள் விஜய்க்கு தான் போடுவாங்க, அது நமக்கு மேட்டர் இல்லை. இப்போ இருக்கிற இத்தனை % இதுக்கு நீங்கள் சொல்கிற விஜய் ரசிகர்கள் வந்து மற்ற பொதுவானவங்கள கூட விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் இத்தனை தலைவர் நடிகர்கள் சொன்னல, ரசிகர்கள் யாரும் போடுவாங்க? யாருமே ஓட்டு போட மாட்டாங்க விஜய்க்கு. ஏன்னா அத்தனை ரசிகர்களுடைய இது கடிச்சு வச்சுருக்காங்க. ஆமாம். ரெண்டாவது வந்து விஜய்க்குன்னு ஒரு கொள்கையே கிடையாது. அதான் மதசார்பற்ற சமூக நீதி கொள்கை சொல்கிறாப்புல. எந்த கொள்கையும் இல்லாத ஒரு கட்சின்னா தமிழ்நாட்டில், மற்றோட நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ திமுகட்ட ஒரு கொள்கை இருக்குது, திராவிடம்னு ஒன்று வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி பிஜேபிகிட்ட ஒரு கொள்கை இருக்குது. அவங்க வந்து இந்திய அமைப்பு ஒரே அமைப்புக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு, இந்து தேசம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு வர்றாங்க. நமக்கு பிடிக்காதுங்கிறது வேறு. ஒவ்வொருத்தட்டையும் ஏதோ ஒரு கொள்கை இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட ஒரு கொள்கை இருக்குது, விஜய்கிட்ட என்ன கொள்கை இருக்குது?
கொள்கை இல்லாத ஒரு கட்சி நிற்கவே நிற்காது, சும்மா ஃபோக்கஸில் நிற்கும். அதான் கருணாநிதி ரோல் மாடல் சொல்கிறாங்கல்ல, அவன் சொல்லுவாங்க கருணாநிதியே ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார், அப்புறம் அவரை ரோல் மாடல் வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க. திராவிட மாடல் இனிமேல் இருக்காது. சீமானுக்கு அரசியல் வந்து சீமானுக்கு பின் சீமானுக்கு முன் தான், அப்படி தான் இருக்கும். இப்போ கொள்கை இல்லாதது ஏன் நிற்காதுன்னு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா, 2005 நினைக்கிறேன், 2004 2005 காலகட்டமாக இருக்கும். அப்போ சிதம்பரம் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர், காங்கிரஸ் ஆட்சி தான் இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு அசம்சனில் சொல்கிறேன். ஆனால் அவருக்கும் திருமாவளவன் அப்போ தான் ஒரு கட்சி இந்த மாதிரி வந்து தமிழ் இதுக்கு வந்து தலித்தியத்துக்கு ஒரு தலைவராக எமர்ஜ் ஆகி வந்துகிட்டு இருக்கார். எல்லோரும் பேசப்படுற ஒரு சின்ன குட்டி தலைவர், அப்போ குழந்தை மாதிரி தான் சொல்ல போனேன் அரசியலில் அவர். ஆனால் சிதம்பரம் வந்து மலை, அன்னைக்கு சூழலுக்கு வந்து திருமாவளவன் மடு. ஆனால் அந்த நேர்காணலில் திருமா கேட்ட கேள்விக்கு ஒன்று கூட பதில் சொல்ல முடியல சிதம்பரத்தில். அவர் எவ்வளோ பெரிய அறிவாளி, ஃபினான்ஸ் மினிஸ்டரு, ஒரு அட்வொகேட்டு, எவ்வளோ பெரிய ஆளுமையான ஆள், திருமாவளவனுக்கு பதில் சொல்ல முடியல. அப்படி அந்த நிகழ்ச்சி இருந்துச்சு. உதாரணத்துக்கு என்ன கேட்டாருன்னா, இரட்டை குவளை முறை இருந்துச்சான்னு கேட்குறாரு திருமாவளவன். இப்போ அதுக்கு அவர் சிதம்பரம் என்ன பதில் சொல்லுவார்? இருந்துன்னு சொல்லுவாரா, இல்லைன்னு சொல்லுவாரா, என்ன பதில் சொல்லுவார்? இல்லை, திணறாரு, சொல்ல முடியல. அப்போ அன்னைக்கு திணறாரு. இப்போ அதே தான் அன்னைக்கு திருமாவளவன்ட்ட கொள்கை இருந்துச்சு, இன்றைக்கி திருமாவளவன்ட்ட கொள்கை இல்லை. அந்த கொள்கையை கொண்டு திமுகவில் அடகு வச்சுட்டார். இவருக்குன்னு திருமாவளவனுக்கு எந்த கொள்கையுமே இப்போ இல்லை. நம்ம கட்சியில் இருக்கிற சின்ன பசங்கள்கிட்ட கூட பதில் சொல்ல முடியாது. நீட்டாக கேட்பாங்க, ராஜபக்சே போய் சந்திச்சிலே அது உங்கள் நிலைப்பாடு என்ன கேட்பான். ஒரு கேள்வி கூட திருமாவளவன் பதில் சொல்ல முடியாது. அதுதான் ரா மெட்டீரியல் ஒழுங்காக இருந்தால் தான் ப்ரொடக்ஷன் அவுட்புட் ஒழுங்காக வரும். இவர் திருமாவளவன் வந்து கொள்கையாக சரியாக பிடிப்பாக இருந்தார்னா இன்றைக்கி யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமையில் அவர் இல்லை. அதுதான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன், கொள்கையும் தத்துவமும் இல்லாமல் எந்த கட்சியும் வளராது. வளர்த்து எடுக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். வெல்ல முடியாது. தாவேக்கா அதை பற்றி ஏன் பேசுறீங்க? விடுங்க. ரொம்ப மூலமாக ப்ரொமோஷன் கிடைக்கணும் உங்களுக்கு வாய்ப்பே இல்லைங்க. சரிப்பா, இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இத்தனை வருஷமாக அண்ணன் கூட இருக்கீங்க, நீ தான் முதல்ல நம்ம திருநாத்துக்கு நீங்கள் நேர்காணல் கொடுக்குறீங்க. அப்போ இந்த காணொலி மூலமாக இது ஒரு அரிய காணொலி, யாருக்குமே தெரியாத தகவலை 45 வருஷமாக நீங்கள் கூட பயணித்த நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இப்போ இந்த காணொலி மூலமாக அவரை பற்றி நீங்கள் வந்து மக்களுக்கு இவ்வளோ விஷயம் சொல்லிட்டீங்க, இருந்தாலும் ஒரு முக்கியமான தகவல் அப்படின்னு இதை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எதை சொல்ல வரீங்க? அவரை வந்து தமிழக மக்கள் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத இதையே சொல்லி. இப்போ 80லேருந்து நானும் அவரும் ஒன்றா தான் பயணிக்கிறோம். 80லேருந்து 85 வரலும் பள்ளி வாழ்க்கை, கல்லூரி வாழ்க்கை. 85லேருந்து இப்போ 26 வரலும் சென்னை வாழ்க்கை. எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் தான் அவருக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த வாசிகள்கிட்ட தான் நானும் படித்தேன். 2 பேருமே அப்படி தான் பயணிச்சிருக்கோம். படிப்பு, கல்வி, அதை தாண்டி கிளாஸ் எடுத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டேன்னா அப்படிலாம் ஒன்றும் அவர் எடுக்கலை. நான் படித்த அதே சிறப்பு தமிழ் தான், அதே ஸ்ட்ராட்டஜிஸ் தான், அதே எக்கனாமிக்ஸ் தான், அதே அக்கௌண்டன்சி தான். அதை தாண்டி அங்கே எனக்கு வந்து புதுசாலாம் அவருக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல. ஆனால் என்னென்னா அவர்கிட்ட வந்து ஒரு அக்யூரசி இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதை 100% சரியாக பண்ணிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப அக்யூரஸியாக இருந்தார். அப்புறம் ஒரு விஷயத்தை படிக்கிறாரு அப்படின்னா சும்மா சாதாரண ஒரு புத்தகத்தை படித்தார்னா அந்த புத்தகத்தில் அண்டர்லைன் பண்ணுவார். ஒரு பென்சில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் படிக்கிறாருன்னா அவர் கையில் வந்து இல்லை கீழே டேபிள்லேயே ஒரு பென்சில் இருக்கும். அந்த பென்சிலில் அவருக்கு ஏதாவது ஒரு நோட் பண்ணணும்னா அவர் அண்டர்லைன் பண்ணுவார். இப்போ அந்த குறிப்பை வந்து அண்டர்லைன் பண்ணிட்டார்னா கம்ப்யூட்டரில் ஏற்றுவீங்கல்ல. ஆமாம், கம்ப்யூட்டரில் ஒரு மேட்டரை வந்து ஏற்றுறீங்கன்னா அது எப்போவுமே இருக்கும்ல, அது மாதிரி அவர் மண்டைக்குள்ளே இருக்கும், அப்படியே இருக்கும். என்ன புத்தகம் என்ன படிச்சிருந்தாலும் அது பூரா உங்கள் ஸ்டோரேஜ்லேயே இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு டாபிக் பேச போகிறாரு அப்படின்னா என்றைக்கோ ஸ்டோர் பண்ணது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து விழும் அவருக்கு. இப்போ கேமரா பற்றி பேச போகிறாருன்னா கேமரா பற்றிய என்றைக்கோ தேடின ஒரு விஷயங்கள் இன்றைக்கி வந்து கரெக்டாக அவருக்கு உட்காரும். அது எப்படி இல்லை இவ்வளோ கருத்தை எப்படி மைண்ட் வச்சுக்க முடியுங்கிறேன்.
அதுதான் அது ஒரு அசாத்திய திறமை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சித்தர்கள்னு சொல்கிறீங்கல்ல, சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு ஒருத்தர் வருவாங்க. அது ஒரு பெரிய ஒரு ஞானம் கிடைச்சவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல. இப்போ திருவள்ளுவர் மறுபடியும் ஒருத்தர் பிறப்பாரா? பிறக்கவே மாட்டார். எத்தனை ஆண்டுகளாச்சு மறுபடியும் திருவள்ளுவர் பிறக்கவே இல்லை. சித்தர்கள் ஒரு 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 சித்தர்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பிறந்திருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஔவையார் இருந்திருக்காங்க. அந்த மாதிரிலாம் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம், இருக்கிறாங்க, படிச்சிருக்கோம். அது மாதிரி இவரை பொறுத்தவரை, சீமானை பொறுத்தவரை இவர் ஒரு 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 ஞானி மாதிரி தான். எனக்கு என்னுடைய பார்வைக்கு சொல்கிறேன், நான் ஞானி மாதிரி தான். எனக்கு என்னமோ வந்து இந்த நம்ம மாவீரர்கள் ஒரு 50,000 பேர் இறந்துருக்காங்க. அவங்களுடைய ஆத்மா எல்லாமே இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவன் மண்டைக்குள்ளே இறங்கிட்ட மாதிரியே ஒரு ஒரு ஃபீலிங், உணர்வு. அதனால் எனக்கு வந்து அவர் ஒரு மாதிரி வேற மாதிரி தெரியுது எனக்கு. அவர் வந்து இந்த தமிழில் வந்து ஒவ்வொரு காலத்திலையும் ஒடுக்கப்படும் போது வந்து தமிழ் தாயே சில பேர் வந்து ஈண்டு இருப்பாங்களாம். நம்ம தமிழர்கிட்ட இருந்து புத்துணர்வு பிறந்துக்கிட்டே இருக்கும். அந்த தமிழர்களை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு ஒரு ஆற்றல். ஆமாம், அந்த மாதிரி சமகால ஆற்றல் அப்படி சொல்லலாம். அரசியலில் சீமானுக்கு முன் சீமானுக்கு பின் அப்படிங்கிறது அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. இதுவரையிலும் நம்ம கிட்டத்தட்ட 65 வருஷம் திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்னன்னு நமக்கு வேறுபாடே தெரில. முழுக்க நம்ம என்ன நினச்சிருந்தோம்னா திராவிடம் தான், அது திராவிடம் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே. நாங்களாம் இப்போ எங்களுக்கும் அப்படி தானே இருந்துச்சு. ராஜீவ்காந்தி கொலை கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஒரு அதிகபட்சம் ஒரு 6 மாதம் இல்லைன்னா அதிகபட்சம் 1 வருஷத்துக்கு முன்னால் வேணால் கொஞ்சம் புரிதல் வந்திருக்கும். அதுக்கு முன்னால் வரையிலும் நமக்கு வந்து அந்த புரிதல் இல்லை. திராவிடம்னா அது பெருசாக நமக்குள்ளே உள்ளது தான் ஒன்று அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். நம்மளே ஏமாந்து தானே இத்தனை வருஷம் பயணிச்சிருக்கோம். அந்த வித்தியாசம் இருக்குல்ல, திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை தமிழ்நாட்டுக்கு உணர்த்துறது சீமான் மட்டும்தான். வேறு யாரும் அதை உணர்த்தினாங்கன்னு தெரியல எனக்கு. அதை வேறுபட்டு அதை பிரித்து காமிச்சு வெளிப்படையாக கொண்டு வந்தது சீமான் தான் நம்ம சொல்லலாம். அரசியலில் சீமானுக்கு முன் சீமானுக்கு பின்னு கண்டிப்பாக காலம் ஒரு காலத்துக்கு சொல்லும். கிமுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி நிச்சயமாக கண்டிப்பாக வரும். பல்வேறு தகவலை கொடுத்துருக்கீங்க. எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ஒரு நாளே செலவு பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றிப்பா.